வணக்கம் மாணவர்களே. இன்றைய இந்த புவியியல் வகுப்பு மாகாண கல்வி திணைக்களத்தின் அனுசரணையோட LMD யூனிட் அனுசரணையோட இந்த வகுப்பை நாங்கள் இன்று ஆரம்பிக்கின்றோம். இன்றைய இந்த புவியியல் வகுப்பிலே செய்முறைப்பியல் பாடப்பகுதியிலிருந்து குறிப்பிட்ட சில பாட விடயங்களை நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே தரம் 12 பாடப்பரப்பில் இருக்கின்ற தேர்ச்சி 2 நவீன படவரகலை நுட்பங்கள் என்ற பாடப்பகுதியை நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த பாடப்பகுதி கூடுதலாக செய்முறை புவியியலோட அதில் படங்கள், நவீன படங்கள், பழைய காலத்து படங்கள் என்ற அடிப்படையில் பல்வேறு விடயங்களை நாங்கள் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். முதலில் நாங்கள் இங்கே பார்க்க இருக்கிறது அவதானிச்சு பாருங்க, இந்த நவீன படவரகலை என்ற அடிப்படை விஷயங்களை தான் நாங்கள் இங்கே முதலில் பார்க்க இருக்கின்றோம். நவீன படவரகலை, மொடர்ன் கார்ட்டோகிராஃபி. இந்த நவீன படவரகலை என்ற அடிப்படையில் முதலில் நாங்கள் இங்கே அவதானிக்க வேண்டும். பிள்ளைகளே கவனித்துக் கொள்ளுங்க. படவரகலை என்பது படங்களையும் வரைபடங்களையும் அமைப்பது தொடர்பான ஒரு விஞ்ஞான கலை என்று நாங்கள் சுருக்கமாக சொல்லலாம். படவரகலை என்பது படங்களையும் வரைபடங்களையும் அமைப்பது தொடர்பான ஒரு விஞ்ஞான கலை. அப்ப இதுல 2 விடயங்களை நீங்கள் அவதானிக்க வேண்டி இருக்கும். ஒன்று, படவரகலையில 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று படங்கள், மேப். 2வது வரைபடங்கள், டயக்ராம். இந்த 2ஐயும் நாங்கள் ஒருமித்து பார்க்கிறது தான் இந்த படவரகலையா இருக்கும். படங்கள் என்பது ஒரு பிரதேசத்தின் உண்மையான நிலக்காட்சியை நாங்கள் இதுல வரைந்து காட்டுகின்ற விடயங்களாக இருக்கும். வரைபடங்கள் என்பது பல்வேறுபட்ட புள்ளிவிவர தரவுகளை, அளவு திட்டங்களை அடிப்படையாக கொண்டு வரைகிறதா இருக்கும். இந்த 2ஐயும் உள்ளடக்கியதாக இந்த படவரகலை என்பது காணப்படுகின்றது. எனவே அதை நாங்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். 2வது நாங்கள் பார்ப்போம், படங்கள் பொதுவாக பிள்ளைகளே கடதாசி படங்களிலிருந்து நாங்கள் ஆரம்ப காலங்களிலே மொசபொத்தேமிய காலத்திலிருந்து பார்த்தால் களிமண் தட்டிலே இருந்த படங்கள் எல்லாம் இன்று கடதாசி படங்களுக்கு மாற்றமடைந்து நவீன முறையிலான இலக்க முறை படங்களாக இன்று வளர்ச்சி பெற்றுள்ளது. அதாவது டிஜிட்டல் உலகம் என்று நாங்கள் இன்று கதைக்கிறோம். அந்த உலகத்தில் தான் நாங்கள் இன்று படமாக்கல் செய்முறை புயல வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படை விடயங்கள்ல முக்கியமானதான் இந்த நவீன படவரகலை நுட்பங்கள். அப்ப அதுல முதலாவது விஷயத்தை கவனிச்சு பாருங்க. நவீன படங்களை அமைப்பதற்கு இன்று நாங்கள் பல்வேறுபட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறோம். ஆரம்ப காலத்தில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு இடர்பாடுகள் இருந்தன, கருவிகள் இல்லை. அன்றைய அறிவு அடிப்படையில் கடதாசிகளிலும் மற்றது இந்த களிமண் தட்டுகளிலும் அமைத்திருந்தார்கள். ஆனால் இன்று அதற்கு வழக்கத்துக்கு மாறாக புதிய நுட்பங்கள், செய்மதி தொழில்நுட்பம், கணினி தொழில்நுட்பம் 2 முக்கியமான பெரு வளர்ச்சியை காட்டியிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைய படங்கள் எல்லாம் நவீனத்துவம் பெற்று வளர்ச்சி பெறுறதுக்கு இது ஒரு அடிப்படையாக இருக்கிறது. கவனிங்க பிள்ளைகளே, அடுத்தது நாங்கள் இந்த பாட விடயத்தில் நவீன படவரகலை என்பது, அதாவது இந்த பாட விடயத்தின் நவீன படவரகலை என்றால் என்ன என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். நவீன படவரகலை என்றால் என்ன? அப்ப இந்த பாடப்பகுதி ஒரு முக்கியமான விஷயம். நாங்கள் ஏற்கனவே பார்த்தது இந்த நவீன படவரகலையினுடைய அடிப்படை விடயங்கள். அதாவது படவரகலை அல்ல படங்கள், வரைபடங்கள் என்ற 2 விடயங்களை பார்த்து நாங்கள் அந்த 2 விடயங்களும் எப்படி எங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வந்தன, ஆரம்ப காலத்திலிருந்து எப்படி இன்று நவீனத்துவம் பெற்றதுக்கு நவீன கருவிகள் எவ்வாறு பங்களித்தன என்று பார்த்தோம். இப்ப நாங்கள் முதலாவது விஷயமா பார்க்க இருக்கிறது நவீன படவரகலை என்றால் என்ன. அதை நாங்கள் மிக கவனமாக கவனித்து கொள்ள வேண்டும். பாருங்களேன், நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி, சரிதானே, நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி புவியியல் விஞ்ஞான தரவுகளை சேகரித்தல். புவியியலில் விஞ்ஞான தரவுகள், அதாவது தரவுகளை நாங்கள் பல்வேறு வகைப்பட்ட தரவுகளை புவியியலை நாங்கள் சேகரிக்கிறோம். அந்த தரவுகளை என்ன செய்கிறோம் என்று சொன்னால் படமாக்குகின்றோம். அவ்வாறு சேகரித்த தரவுகளை நாங்கள் படமாக்குகின்றோம். அவ்வாறு சேகரிக்கப்பட்ட படங்கள் ஆக்கியதன் பின்னர் அல்லது படங்கள் அமைத்ததன் பின்னர் அதனை பல்வேறுபட்ட தேவைகளுக்காக நாங்கள் அதனை பகுப்பாய்வு செய்கின்றோம். அவ்வாறு பகுப்பாய்வு செய்வதற்காக பல்வேறுபட்ட நவீன நுட்ப முறைகளை பயன்படுத்துதான் பிள்ளைகளே நவீன படங்கள் என்று சொல்லுவோம்.
அப்ப இதுல ரெண்டு விஷயங்களை நீங்க கவனிச்சு கொள்ளணும். நவீன தொழில்நுட்பங்கள் ஊடாக தரவுகளை சேகரிக்கிறோம், அதனூடாக படங்களை அமைக்கின்றோம், இறுதியாக படங்களின் அடிப்படையில் முடிவுகளை பகுப்பாய்வு செய்திருக்கிறார். இது தொடர்பான ஒரு நவீன முறைதான் நவீன படவரைகள் என்று சொல்லுவோம். நவீன படவரைகள், சரிதானே? இது உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போவோம். கவனிச்சு பாருங்க. இந்த நவீன படவரைகள் என்ற விடயங்களை நாங்கள் நாங்கள் இந்த நவீன படங்களுடைய பண்புகள் அல்லது முனைப்பான அம்சங்கள் அல்லது அடிப்படை விஷயங்கள் என்ற சில விடயத்தை நாங்கள் இப்ப பார்க்க இருக்கிறோம். சரிதானே? கவனிச்சு கொள்ளுங்க. நவீன படவரைகளின் பண்புகள் முதலாவதாக கவனிப்போம். இந்த நவீன படவரைகளின் பண்புகள்ல முதலாவதாக நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும் நவீன தொழில்நுட்பங்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம். நவீன தொழில்நுட்பங்கள் அதாவது கணனி, செய்மதி, ஜிபிஎஸ் போன்ற பல்வேறுபட்ட தொழில்நுட்பங்கள் இதுல பிரயோகிக்கப்பட்டுத்தான் இந்த படங்கள் வரையப்படுகின்றன அல்லது அமைக்கப்படுகின்றன என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்துகிறோம், அதுதான் இதனுடைய முக்கியமான பண்பும் கூட. இரண்டாவது கவனிச்சு பாருங்க. இந்த புவிசார் தோற்றப்பாடுகள் அதாவது புவியில இருக்கிற நிலத்தோற்றப்பாடுகள், தரைத்தோற்றங்கள் அல்லது பௌதிக பண்பாட்டு அம்சங்கள் போன்ற விடயங்கள் மிக துல்லியமாக இந்த படங்கள் காட்டும். ஏனென்றால் இந்த நவீன படங்கள் பல்வேறுபட்ட தொழில்நுட்ப கருவிகளை கொண்டு படமாக்குறதால துல்லியத்தன்மை கூடிய படங்களாக இருப்பது இந்த நவீன படவரைகள் என்ற மற்றும் ஒரு பண்பாக நாங்கள் பார்க்கலாம். அப்ப தோற்றப்பாடுகள் எல்லாம் துல்லியத்தன்மை வாய்ந்ததாக காணப்படுவது இதன் முக்கியமான இன்னொரு விடயம். மூன்றாவது பண்பை நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகளே. படமாக்கலில கணித ரீதியான செயல்முறைகள் இலகுவாக்கப்பட்டிருக்கும். கணித ரீதியான செயல்முறை என்றால் என்ன? இந்த படத்திலே நாங்கள் பல்வேறுபட்ட படங்களை பயன்படுத்துகிறோம், படங்களை பெருப்பிக்கிறோம். படத்தில் உள்ள தோற்றப்பாடு பரப்பளவு, அதுல உள்ள முக்கியமான வீதிகளின் நீளங்கள், இப்படியான விடயங்களுக்கு எங்களுக்கு கணித ரீதியான அடிப்படை விடயங்கள் தேவைப்படுகிறது. அப்ப இந்த விடயங்கள் மென்பொருள் GIS என்ற நுட்ப முறையில இருக்கிறதால எங்களுக்கு இந்த கணித ரீதியான விடயங்கள் அதாவது பரப்பு கணித்தல், சாய்வு கணித்தல், பெருப்பித்தல், சிறப்பித்தல் போன்ற பல்வேறு விடயங்களை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த கணித ரீதியான செயல்முறை. அடுத்த பண்பை நாங்கள் கவனிச்சு பார்ப்போம். படத்தகவல்கள் இற்றைப்படுத்த முடிதல், நாங்கள் அப்டேட்டிங்னு சொல்லுவோம். படத்தகவல்கள் அதாவது புவி மேற்பரப்பில் இருக்கிற பல்வேறு தோற்றப்பாடுகளை தான் நாங்கள் படங்களாக்குறோம். அந்த படங்களை நாங்கள் என்ன கூடியாருன்னு சொன்னால் இற்றைப்படுத்தல் அல்லது நவீனத்துவப்படுத்தல் அல்லது அண்மை கால தகவல்களை சேர்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இதுல இருக்கும். இதுதான் அந்த இற்றைப்படுத்தல். அப்ப புதிய தகவல்ல அது ஒரு முக்கியம், புதிய படமாக்கல் இது ஒரு முக்கியமான விடயம். படத்தகவல்கள் எல்லாம் உடனுக்குடன் செய்மதி தொழில்நுட்பத்தின் ஊடாக அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கு, இற்றைப்படுத்தக்கூடியதா இருக்கிறது முக்கியமான மற்றும் ஒரு பண்பு. அடுத்தது பிள்ளைகளே, அடுத்த பண்பை நாங்கள் கவனிப்போம். படத்தகவல்களை அதிக அளவில் இந்த நவீன தொழில்நுட்பம் ஊடாக சேமிச்சு வைக்கலாம். இந்த நவீன படங்கள் ஒரு முக்கியமான விடயம் இதுதான். அதிக அளவு படத்தகவல்களை நாங்கள் சேமித்து வைக்கலாம். சாதாரணமாக நாங்கள் இந்த படத்தகவல்களை வச்சிருக்க இயலாது. கடதாசி படங்கள் என்றால் அதுல பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எங்களுக்கு எழலாம், நிறம் மாறும், பூச்சி அரிக்கும், பல்வேறுபட்ட விடயங்கள் அதுல இருக்கு. ஆனால் இந்த நவீன படங்கள் நாங்கள் கணனி ஊடாக செய்மதி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரித்த பிறகு போதிய அளவு கணனி வெண்தளத்திலே நாங்கள் என்ன செய்யலாம், இதன் சேமித்து வைக்கக்கூடியதாக இருக்கும். சரிதானே? அப்ப அதிக அளவு தகவல்களை சேமித்து வைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இரண்டாவது விடயம் பார்த்திருக்கிறோம். இப்ப முதலாவது விடயம் அதிக அளவு அதாவது படத்தகவல்களை சேமிக்கலாம், படத்தகவல்களை இற்றைப்படுத்தலாம், படமாக்கல்ல கணித ரீதியான செயல்முறைகள் இலகுவாக்கப்பட்டிருக்கிறது, புவிசார் தோற்றப்பாடுகள் இடைவெளிகள் துல்லியமாக காட்டப்படுகிறது, நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இவ்வளவு பண்புகளும் இந்த நவீன படவரைகள் என்ற விடயத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான விடயங்கள். ஆக இப்போ நாங்கள் பார்த்த விடயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். முதலாவது பார்த்தோம் நவீன படவரைகள் என்றால் என்னென்று பார்த்து நாங்கள். இரண்டாவது அதனுடைய பண்புகள் பார்த்தோம். இனி நாங்கள் அடுத்த விடயத்துக்கு பார்ப்போம். பாருங்க, இந்த நவீன படமாக்கல் முறைகள் என்ன, இப்ப நாங்கள் பயன்படுத்துற நவீன படமாக்கல் முறைகள் என்ன என்றதை நாங்கள் பார்த்தோம். அதுல என்னென்ன முறைகள் என்று நாங்கள் எங்களுடைய செய்முறை புவியிலே பயன்படுத்துகிறோம் என்று அவதானித்து பார்த்தால் 3 விடயங்களை நாங்கள் தெளிவாக பார்க்கலாம். முதலாவது பாருங்க,
GIS என்று சொல்ற புவியியல் தகவல் முறைமை, புவியியல் தகவல் ஒழுங்கண்டும் சொல்லலாம். புவியியல் தகவல் முறைமை முதலாவது நவீன படமாக்கல் முறை, கவனித்துக் கொள்ளுங்க. இரண்டாவது பூகோள இடநிலைப்படுத்தல் முறைமை, சில வழியில பூகோள இட நிர்ணய முறைமை என்றும் சொல்லுவார்கள், GPS டெக்னாலஜி. மூன்றாவது தொலை உணர்வு தொழில்நுட்பம், அதாவது ரிமோட் சென்சிங், அதாவது ஆர்ன்னு சொல்லுவோம். இந்த மூன்றும் தான் இந்த நவீன படமாக்கல் முறை என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த மூன்றும் படமாக்கும் போது பல்வேறுபட்ட தொழில்நுட்பங்களை நாங்கள் பிரயோகிச்சு கொண்டு இருக்கிறோம். இதுல நாங்கள் இப்ப பார்க்க இருக்கிறது முதலாவது அவதானிப்பம், முதலாவது விடயத்தை பார்ப்போம். இந்த நவீன படமாக்கல் முறைகளில முதலாவது புவியியல் தகவல் முறைமை. புவியியல் தகவல் முறைமையை பற்றித்தான் நாங்கள் இன்றைய வகுப்புல விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அடுத்த வகுப்புல தொடர்ச்சியாக அடுத்த விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். GIS ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்று நாங்கள் இதை சொல்றோம். அது இந்த சுருக்கமான விடயம்தான் GIS என்று சொல்றோம். அப்ப முதல்ல கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்றால், இந்த GIS அல்லது புவியியல் தகவல் முறைமை என்றால் என்ன என்றதை நாங்கள் முதல்ல பார்ப்போம். சரிதானே? கவனிச்சு கொள்ளுங்க. புவியியல் தகவல் முறைமை என்றால் என்ன? அப்ப அதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று நாங்கள் கொடுக்க வேண்டி இருக்கும். அப்படி என்றால் என்ன? கவனிச்சு பாருங்க. இந்த படமாக்கல் நேரடியாக கணனியோடு சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறதால அந்த கணனி செயலொழுங்குகள் இதுல வரும். கணனி செயலொழுங்குகள் ஒழுங்கமைப்பாக வரும். அதை நாங்கள் சரியான முறையில் ஒழுங்கமைச்சால் இந்த புவியியல் தகவல் முறைமை என்றதை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும், இலகுவாக விளங்கலாம். பாருங்க பிள்ளைகளே, கணனி வன்பொருள், கணனியோடு சம்பந்தப்பட்ட படமாக்கல் முறை என்ற அடிப்படையில கணனி வன்பொருள், அதுல பயன்படுத்துகிற மென்பொருட்கள், ரெண்டு முக்கியமான விடயங்கள். கணனியோடு சம்பந்தப்பட்ட வன்பொருட்கள், மென்பொருட்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி இடரீதியாக, அதாவது புவியில இருக்கிற ஏதாவது ஒரு இட ரீதியாக அங்கே இருக்கிற தகவல்கள், அந்த பிரதேசத்தில் இருக்கிற தகவல்களை திறன்மிக்கதாக பெறுதல், திறன்மிக்கதாக பெறுதல், அதை நாங்கள் பெற்ற தகவலாத்தையும் சேமித்தல். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம்? தேவை ஏற்படும் போது தேவையான தரவுகளை இற்றைப்படுத்துதல், அது நாங்கள் மனிப்புலேட், அதாவது கையாளுறோம், பயன்படுத்துகிறோம். அதுக்கு பிறகு பகுப்பாய்வு செய்து தேவையான போது அதை காட்சிப்படுத்தலுக்கான ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட திரட்டம்சம்தான் GIS. ஆகவே பிள்ளைகளை திருப்பி இருக்க அவதானிச்சு பாருங்க. கணனி வன்பொருட்கள் மென்பொருட்களை பயன்படுத்தி இடரீதியாக தொடர்படுத்தப்படும் தகவல்களை திறன்மிக்கதாக பெறுதல், சேமித்தல், தேவைக்கேற்ப இற்றைப்படுத்தல், கையாளுதல், பகுப்பாய்வு செய்தல் மற்றும் காட்சிப்படுத்தலுக்கான ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு திரட்டம்சம்தான் புவியியல் தகவல் முறைமை. உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். சரிதானே? இது ஒரு முக்கியமான விடயமாக இருப்பதால இதை வடிவா நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அந்த ஒழுங்க பார்த்தீங்கன்னா சரி, கணனியில வன்பொருளை கொண்டு தரவுகளை சேகரித்து சேமித்து பகுப்பாய்வு செய்து காட்சிப்படுத்தலுக்கான ஒரு திரட்டம்சம். இங்க முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும், கணனியோட தொடர்படுத்தியதாக இந்த வரவிலக்கணம் நீங்கள் அமைக்க வேண்டும். கணனி இல்லாமல் இந்த படமாக்கல் நடைபெறாது. எனவே அதோட தொடர்படுத்தி அதுல இருக்கிற முக்கியமான கூறுகளான வன்பொருள் மென்பொருட்களை கட்டாயம் நீங்கள் தொடர்படுத்த வேண்டி இருக்கும். எனவே பிள்ளைகளை நாங்கள் வரவிலக்கணத்துக்கு அடுத்ததாக அடுத்த விடயத்துக்கு போவோம். அடுத்த கவனிச்சு கொள்ளுங்க. இது அந்த GIS என்னதுக்கு தொடர்பாடலுக்கு ஒரு சின்ன பாடம், அதை விடுங்க. இதுல பாருங்க, புவியியல் தகவல் முறையின் பிரதான கூறுகள். அப்ப நாங்க புவியியல் தகவல் முறைமை என்னென்று படிச்ச நாங்கள் இப்ப நாங்க பார்க்க போறோம் அதனுடைய பிரதான கூறுகள். 5 பிரதான கூறுகளை நீங்கள் இதுல பார்க்கக்கூடியதா இருக்கும். ஒன்று கணனி வன்பொருட்கள், ஹார்ட்வேர் என்று சொல்றோம். கணனி வன்பொருட்கள் முக்கியமான. இரண்டாவது கணனி மென்பொருட்கள், சாஃப்ட்வேர். அடுத்தது தரவு, டேட்டா. அடுத்தது பயணிகள், யூசர் என்று நாங்கள் பாவிக்கிறோம். அடுத்தது முறைமைகள் அல்லது மெத்தட்ஸ் என்று சொல்றோம். அப்ப 5 விடயங்கள் இந்த GIS என்று சொல்லப்படுகின்ற புவியியல் தகவல் முறைமையில முக்கியமான கூறுகளாக இருக்கும். இது கணனியோடு சம்பந்தப்பட்ட சிஸ்டமா இருக்குது. ஆகவே கணனி வன்பொருட்கள் தேவை, கணனி மென்பொருட்கள் தேவை, தரவுகள் தேவை, பயணிகள் தேவை, முறைமை தேவை. 5 விடயங்களும் இதுல பிரதான அம்சமாக இருக்கும். ரைட்? ஓகே. இதுல பாருங்க, அந்த செயல் ஒழுங்குகள், அந்த கூறுகளுக்கு இடையிலான தொடர்பை இந்த ஒரு வரிப்படம் உங்களுக்கு காட்டுது. நடுவுல நான் GIS என்று போட்டிருக்குது பாருங்க படத்துல. அங்கால ஆங்கிலத்துல போட்டிருக்கும் பாருங்க, ஹார்ட்வேர், சரியான ஹார்ட்வேர், மெத்தட்ஸ், சாஃப்ட்வேர், டேட்டா, யூசர். இந்த விடயங்கள் இங்க காட்டப்பட்டிருக்கு. சரிதானே? இதுல நீங்க கவனிச்சு பாருங்க. இந்த GISல முதலாவது ஹார்ட்வேர், சரியான முக்கியமான சாஃப்ட்வேர்,
அதுக்கு அடுத்த நீங்க பாருங்க யூசர் பயன்படுத்துறார்கள், அடுத்தது டேட்டா, அடுத்தது என்ன முறையில் நாங்கள் பயன்படுத்த போறோம் மெத்தட்ஸ். இந்த இவ்வளத்தையும் ஒருங்கிணைச்சது தான் இந்த ஜிஐஎஸ் என்று சொல்றோம். இவ்வளத்தையும் ஒருங்கிணைச்சது தான் ஜிஐஎஸ். இவ்வளவு இதுல ஏதாவது ஒன்று இல்லையென்றா கூட ஜிஐஎஸ்ல நாங்கள் படம் அமைக்க முடியாது. இதில் ஏதாவது ஒன்று இல்லையென்றா கூட நாங்கள் ஜிஐஎஸ்ல படம் அமைக்க முடியாது. ஓகே, அடுத்தது நாங்க பார்ப்போம். இதுல ஒவ்வொரு கூறுகளையும் பற்றி சுருக்கமாக பார்ப்போம் பிள்ளைகளே. பாருங்க, முதலாவது இந்த கூறு வன்பொருள், அதாவது கணனி வன்பொருள், ஹார்ட்வேர் என்று சொல்றோம் நாங்கள். இதுல முக்கியமானது இந்த கணனி வன்பொருள் என்பது என்னென்று பார்த்தால், வினைத்திறனாக நாங்கள் படமாக்கணும்டா ஜிஐஎஸ்ல, அதாவது ஜிஐஎஸ்ல படமாக்கணும்டா இது இல்லாம நாங்கள் படம் செய்ய இயலாது என்றதான் அந்த அடிப்படை. அப்ப கணனியூடாக படம் அமைக்கணும் என்றால் எங்களுக்கு ஹார்ட்வேர் கட்டாயம் தேவை. அவங்க ஹார்ட்வேர் என்று சொல்வது அதுல இருக்கின்ற எங்களுக்கு புலக்காட்சி தெரியக்கூடிய விடயங்கள். இதுல நீங்க பாத்தீங்கள் என்றால் இங்க படத்துல சில விஷயங்கள் காட்டி இருக்குது. ஏன்னா இந்த கணனி சிஸ்டத்தோடு சம்பந்தப்பட்ட சிலதுகள் வெளிப்படையாக காட்டி இருக்கு. பிரிண்டர், சிட்டி டிராம், நெட்வொர்க், கம்ப்யூட்டர், என்ன ப்ளாய்டர், டிஜிடைசர் எல்லாம் காட்டி இருக்கிறோம். அப்ப இதுல பல்வேறுபட்ட வன்பொருட்கள் பயன்படுத்தினாலும் நாங்கள் இந்த வன்பொருட்களை 3 விதமாக பிரிச்சு பார்க்கிறோம். 3 விதமாக கணனி வன்பொருட்களை பிரிச்சு பார்க்க போறோம். ஒன்று பிள்ளைகளே உள்ளீட்டு மூலங்கள். இதை பார்த்தீங்கன்னா விளங்கும் உள்ளீட்டு மூலங்கள். சரிதான், இது ஒரு முக்கியமான விஷயம். உள்ளீட்டு மூலங்கள். இரண்டாவது வெளியீட்டு மூலங்கள். அடுத்தது அந்த வெளியிட்டதை நாங்க என்ன செய்ய போறோம், சில வழியில சேமிக்கக்கூடியதும் இருக்கு. அப்ப 3 வகையான வன்பொருட்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஒன்று உள்ளீடு, இன்புட் டிவைஸ் என்று சொல்றோம், அவுட்புட் டிவைஸ் என்று சொல்றோம், ஸ்டோரேஜ் அதாவது சேமிப்பு மூலம் என்று சொல்றோம். 3 விதமான வன்பொருட்களை நாங்கள் கணனியில படமாக்கலுக்கு பயன்படுத்துவோம். சரிதானே? ஓகே, அடுத்த கவனிங்க. இந்த உள்ளீட்டு மூலங்களுக்கு என்னென்ன வரும்? சரியா, உள்ளீட்டு வன்பொருள் அதாவது இன்புட் டிவைஸுக்கு என்னென்ன வரப்போகுது? முதலாவது கீபோர்ட். சரியா, அது கணனி தெரிஞ்ச உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ தெரியாதாக்கள் இருக்க இயலாது. விசைப்பலகை கீபோர்ட். சரிதானே? வருடி ஸ்கேனர் என்று பாவிக்கிறோம், காந்த இருவட்டு போன்றன கணனியில நாங்கள் தரவுகளை உள்ளீடு செய்வதற்காக பயன்படுத்துகிற வன்பொருட்களாக இருக்குது. சரிதானே பிள்ளைகளே? ஓகே, அடுத்த கவனிப்போம். இந்த இதை விட எண்ணிலக்கமாகிற கருவியும் பயன்படுத்துகிறோம். படங்களை அதாவது டேட்டாவை டிஜிட்டலைஸ் பண்ண, அடுத்தது வரவிலக்கமாக்கி, அடுத்தது மவுஸ் சுட்டியும் பயன்படுத்துகிறோம். இவ்வளவும் தரவுகளை உள்ளீடு செய்கிறதுக்கு கணனியில பயன்படுத்துகிற வன்பொருட்களாக நாங்கள் குறிப்பிடலாம். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது முக்கியமான வன்பொருள் வெளியீட்டு மூலங்கள் அல்லது வெளியீட்டு வன்பொருட்கள் என்று சொல்லலாம். அவுட்புட் டிவைஸ். இதுல பாருங்க அச்சுப்பொறி, பிரிண்டர், திரை, மானிட்டர், பொலாய்டர். பொலாய்டர் படத்தை பெரிசாக்குறதை தான் பொலாய்டர்னு சொல்றோம். அச்சுப்பொறி, திரை, பொலாய்டர் இவ்வளவும் வெளியீட்டு மென்பொருட்களாக நாங்கள் பார்க்கிறோம். சரிதானே? அடுத்தது பாருங்க, அவ்வளவு டேட்டாவை நாங்கள் டேட்டாவை சேமிக்க போறோம். அதுக்கு பின்வரும்பட்ட சேமிப்பு மூலங்களை பயன்படுத்துகிறோம். வன் இருவட்டு, நினைவகம், இருவட்டுக்கள், வெப் சர்வர் போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் இதில் சேமிக்கிறதுக்கு கணனியில பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அப்ப இவ்வளவும் வன்பொருட்கள் என்ற அதுக்குள்ள வருது. சரிதானே? ரைட். நாங்கள் ரெண்டாவது ஜிஐஎஸ் கூறுகள்ல மென்பொருட்கள் சாஃப்ட்வேர்களை பார்ப்போம். சாஃப்ட்வேர் இந்த படத்துல நீங்க பார்த்தா தெரியும், பல்வேறுபட்ட சாஃப்ட்வேருக்குரிய அந்த ஆப்ஸ்களை நான் போட்டிருக்கிறேன். ஜிஐஎஸ்ல கூடுதலாக என்று பிரபலமாக இருக்கிற சாஃப்ட்வேர்களை இங்க காட்டியிருக்கிறேன். அதுல சில விஷயங்கள் 1-2 சொல்லக்கூடியதா இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் என்றது என்னத்துக்கு படமாக்கலுக்கு தேவை என்றதை நீங்க வழங்கிக் கொள்ளவும். அப்ப கணனில நாங்கள் தரவுகளை உள்ளீடு செய்து படமாக்கி பெருப்பிச்சு சிறப்பிச்சு பகுப்பாய்வு செய்யற கட்டாயம் சாஃப்ட்வேர் இல்லாம செய்யலாம். அதாவது கணனியில செயல்முறைப்படுத்துற சகலதுக்கும் இது கட்டாயம் தேவை. சாஃப்ட்வேர் இல்லாமல் நாங்கள் ஜிஐஎஸ்ல படமாக்கவோ பகுப்பாய்வு செய்ய முடியாது. ஆகவே அந்த என்னன்னு சொல்றது, கண்ணால பார்க்க முடியாத ஒரு முக்கியமான செயல்முறைப்படுத்தக்கூடிய ஒரு உள்ளீட்டு மூலம்தான் இந்த சாஃப்ட்வேர். நாங்கள் இன்னைக்கு பார்க்கிறோம் ஆர்க்ஜிஐஎஸ், ஆர்க்வியூ, ஆர்க்மேப், ஆர்க்இன்ஃபோ, மேப் இன்ஃபோ என்ற பல்வேறுபட்ட சாஃப்ட்வேர்களை இன்றைக்கு ஜிஐஎஸ்ல படமாக பயன்படுத்துகிறோம். இதுல அதுக்கான இதுகள் ஆப்ஸ்கள் போட்டிருக்கோம், பார்த்துக்கொள்ளலாம். இந்த விடயங்களை நாங்கள் இதெல்லாம் வாங்குறதுன்னா நிறைய காசு, ஆனா இது இல்லாம நாங்கள் படமாக்க இயலாது. சரிதானே? ஓகே, இப்ப இதை கவனிச்சு பாருங்க. இது முக்கியமான விடயம். இந்த சாஃப்ட்வேரை போட்டால் ஜிஐஎஸ்ல சாஃப்ட்வேரை நாங்கள் கணனியில உள்ளீடு செய்தால் அதுல எப்படியான என்னன்னு சொல்றது திரையில தெரியும்ன்றதை தான் இந்த மாதிரி படங்கள் காட்டுது. சரிதானே? இதுல பாருங்க, உங்களுடைய கணனி திரையில இதுல அவதானிச்சு பார்த்தா தெரியும். முதல்ல இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல இதுல இருக்கிறது அந்த ஐடி, அதாவது படக்குறி விளக்கங்கள் இருக்கும். இதுல அந்த அதுக்குரிய விடயங்கள் காட்டப்பட்டிருக்கு. இது ஒவ்வொன்றையும் நாங்கள் ஆக்டிவ், அதாவது ஆக்டிவ் ஆக்க இதுல எல்லாம் எங்களோட கண்ணுக்கு தெரியும்.
தேவை இல்லாட்டிக்கு இதை ஆக்டிவ் இல்லாம இல்லாமே போயிடும். இங்க தேவையான நியதிகளை நாங்கள் கொடுப்பதனூடாக இந்த இரண்டாவது இந்த படத்தை பார்த்தீங்களா, இந்த படத்துல தேவையான நியதிகளை கொடுக்கறதனூடாக நாங்கள் சில பகுப்பாய்வுகளை பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி இங்கில பாருங்க தரை தோற்றத்தின் குறுக்குவெட்டு முகம் அதன் அடையாளங்கள் எல்லாம் இந்த படத்துல காட்டு. அப்ப ஜிஐஎஸ் சாஃப்ட்வேர் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்யலாம். ஆகவே இந்த சாஃப்ட்வேர் மாதிரி கணனியில போட்டால் இவ்வாறான மாதிரி வடிவம் எங்களுக்கு கணனியில வரும். சரிதானே? அப்ப சாஃப்ட்வேர் அடிப்படை விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். சாஃப்ட்வேர் இல்லாமல் படம் செய்யலாம். அடுத்த பள்ளியில கவனிச்சு பாருங்க. மூன்றாவது கூறு, முதலாவது வன்பொருள் படிச்ச நாங்கள், இரண்டாவது மென்பொருள் பார்த்து நாங்கள். இப்ப பார்க்க போறது மூன்றாவது, அதாவது ஜிஐஎஸ் கூறு தரவுகள் அல்லது டேட்டாஸ். கணனியில படமாக்குறதுக்கு தரவுகள் தேவை. அப்ப கணனி இருக்குது, அதாவது வன்பொருட்கள் இருக்கின்றன, கணனி மென்பொருட்கள் இருக்கின்றன. ஆனால் தரவில்லாமல் படத்தை நாங்கள் நவீன முறையில் அமைக்கலாம். அப்ப அதுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு தரவுகள் தேவை. அந்த பல்வேறுபட்ட தரவுகளை அதில் நாங்கள் பயன்படுத்துகிறோம். இருந்தாலும் இந்த ஜிஐஎஸ்ல பயன்படுத்துகிற ரெண்டு வகையான தரவுகள் இங்கே முக்கியமாக இருக்கு. ரெண்டு வகையான தரவுகள் பிள்ளைகளே முக்கியம். ஒன்று பாருங்க, இடம்சார் தரவுகள், என்ன ஸ்பேஷியல் டேட்டான்னு சொல்லுவோம். ரெண்டாவது இடம்சாரா தரவுகள், அட்ரிபியூட் டேட்டான்ற. அதாவது சில வழியில இடம்சார் தரவு, இடம்சாரா தரவுன்னு சொல்லலாம். இடம்சார் தரவுகளை சில பேர் பண்புசார் தரவுன்னு சொல்லுவார்கள். இடம்சாரா தரவை பண்புசார் தரவுன்னு சொல்லுவார்கள். அதே ஒவ்வொன்றே நாங்கள் என்னென்ன விடயம் எப்படி இருக்குன்றதை நாங்கள் அடுத்ததை பார்ப்போம். பாருங்க, இடம்சார் தரவுகள். அதாவது இடம்சார் தரவுண்டா என்ன, அதுக்கு என்ன உதாரணம், கட்டாயம் இது நீங்கள் பார்த்திருக்க வேண்டிய விடயங்கள். ஏனென்றால் இது தொடர்பாக பரீட்சை வினாக்கள்ல கூடுதலான விடயங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது. இடம்சார் தரவுக்கான உதாரணங்கள், இடம்சார் தரவுண்டா என்ன கவனிச்சு பாருங்க. புவியில காணப்படுகிற ஒவ்வொரு பௌதிக பண்பாட்டு தோற்றப்பாடுகளும் அந்த இட அமைவைத்தான் நாங்கள் இடம்சார் தரவுன்னு சொல்லுவோம். ஒரு புவியில இருக்கிற ஒரு மலையா இருக்கலாம், ஒரு ஆறா இருக்கலாம், வீதியா இருக்கலாம், அல்லது ஒரு மரமாக கூட இருக்கலாம். என்ன, அந்த ஒவ்வொரு இடத்தின் தோற்றப்பாட்டை காட்டுறதான் இடம்சார் தரவு. அந்த தரவென்றது நாங்கள் வளமையாக பாவிக்கிறது புள்ளிவிரவியல் ரீதியாக. இங்க தரவென்பது அந்த முக்கியமான தோற்றப்பாடை காட்டுறதா இருக்கிறது, இடம்சார் தரவு. இப்ப கவனிச்சு பாருங்க, இதுல ஒவ்வொரு தோற்றப்பாடுகளும் இந்த நாங்கள் பாவிக்கிற ஜிஎஸ் படத்துல ஒவ்வொரு இடம்சார் தோற்றப்பாடுகளும் ஆள்கூறுகளினால குறித்தப்பாட்டுங்க. அதாவது கோஆர்டினேட்ஸ் என்று நாங்கள் சொல்றோம். நாங்கள் ஒவ்வொரு தோற்றப்பாடுகளும் ஆள்கூறுகளினால குறித்து காட்டப்பட்டு இருக்கும். சரிதானே? இந்த ஆள்கூறுகள் எல்லாம் துல்லியமாக வரையறுத்து காட்டப்பட்டு இருக்கும். ஏனென்றால் அதுக்கு ஒரு பெறுமதி வழங்கப்பட்டு அது துல்லியத்தன்மையை கொண்டதாக இருக்கும். சரிதானே? ரைட். இதுல பாருங்க பிள்ளையில சில இடம்சார் தரவுகளுக்கான உதாரணங்கள் காட்டியிருக்கிறது. இடம்சார் தரவுன்னா சொல்லி இருக்கிறேன். புவியில இருக்கிற ஒவ்வொரு தோற்றப்பாடின் இடம் ஒரு தோற்றப்பாடின் இடம். இங்க பாருங்க, வீதிகள், முதலாவது நதிகளை கவனிச்சு பாருங்க. நதிகள் அது இடம்சார் தரவா நாங்க சொல்றோம். வீதிகள் ஒரு இடம்சார் தரவா சொல்றோம். குளங்கள், குடியிருப்புகள், நகரங்கள், பயிற்சக நிலங்கள். இதே மாதிரி வேறு விடயங்களை நீங்கள் இதோடு சேர்த்துக் கொள்ளலாம். வீதிகள், குளங்கள், குடியிருப்புகள், கோயில்கள், சிவ மையங்கள் என்ற அடிப்படையில் பல்வேறு விடயங்கள் ஒரு புவியில இருக்கிற பௌதிக அம்சமா இருந்தாலும் சரி, பண்பாட்டு அம்சமா இருந்தாலும் சரி, அது எங்க ஒரு இடத்தை காட்டுதோ அதை நாங்கள் இடம்சார் தரவுன்னு சொல்லலாம். சரிதானே? இதுல சில இடம்சார் தரவுகளை படத்துல காட்டியிருக்கு, சும்மா உங்களோட தகவலுக்கு ஆகும். சரிதானே? ஓகே. இப்ப நாங்க அடுத்ததா பார்க்க இருக்கிறது இடம்சாரா தரவுகள். அதாவது இடம்சாரா தரவுகள் என்று சொல்லலாம், அல்லது பண்புசார் தரவுகள். அதாவது இடம்சார் தரவுக்கு வித்தியாசமானது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. கவனிங்க, என்ன வேறுபாடுண்டா, இடம்சார் தரவுகள் ஒவ்வொரு இடத்தின் அமைவை காட்டும். புவியில இருக்கிற பௌதிக பண்பாட்டு அம்சம் ஒவ்வொன்றின் இடம் ஒரு தோற்றப்பாட்டை காட்டும். ஆனால் இந்த இடம் சாரா தரவு என்பதை என்னத்தை காட்டும் என்று பாவனிச்சு பார்த்தீங்கள் என்றால் அதுல இருக்கிற ஒவ்வொரு தோற்றப்பாட்டினுடைய பண்பு கூற்றுகளை காட்டும். அதாவது ஒவ்வொரு தோற்றப்பாட்டின் பண்புகளை வெளிப்படுத்துவதாக இருப்பதுதான் இந்த பண்புசார் தரவுகள் அல்லது இடம்சாரா தரவுகள். ஒவ்வொரு தோற்றப்பாடு இப்ப பார்த்தீங்கள் என்றால் ஒரு பாடசாலை என்ற இடம்சார் தரவு எடுத்தோம் என்றால் அந்த பாடசாலை இருக்கக்கூடிய சகல அடிப்படை விஷயங்கள், என்ன வகையான பாடசாலை, எத்தனை மாணவர்களை கொண்டிருக்கிறது, அதிபற்ற விடயங்கள், ஆசிரியற்ற விவரங்கள், அப்படியான விடயங்களை கொண்டிருக்கிறது தான் இடம்சாரா தரவா நாங்கள் சொல்ல முடியும். ஆனால் பாடசாலை என்பது ஒரு இடம்சார் தரவு. அப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் இடம்சார் ரெண்டுக்குமான வேறுபாடு. இதுல பாருங்க, இந்த இடம்சார் தரவு எப்படி கணனியில தெரியும்? ஒரு இடம்சார் தரவு கணனியில எப்படி தெரியும்? இந்த ஒரு
அட்டவணையை பாருங்க. இதுல ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. கணனி ஐடி கொடுக்குற தெரியும் உங்களுக்கு. ஐடி என்ன ஐடி கொடுத்து இங்க அதுக்கான டீடைல்ஸ் இந்த எக்ஸல் சீட் மாதிரி அப்படியே அதுல பதிவிடப்பட்டு இப்படி அட்டவணையாக உங்களோட கணனியில சேமிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் இடம்சார் தரவுகள் படங்களாக சேமிக்கப்பட்டிருக்கு. சரிதான். இப்ப பாருங்க, இதுல அமெரிக்கா படத்தையும் அதுக்கான பண்புசார் தரவையும் இங்க காட்டி இருக்கு. அப்ப அதுல இருக்கிற தெளிவு கொஞ்சம் குறைவா இருந்தாலும் இந்த விஷயத்தை பார்த்தா காணும். இந்த அட்டவணை தரவுகளா இருப்பது இடம்சார் தரவு. இதுல ஒரு ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கிற விடயத்தை இருக்க பாருங்க. இதுல ஹைலைட் பண்ணப்பட்டிருக்குது இந்த விடயம். சரி, இதுல ஒரு ஹைலைட். இந்த விடயம் என்னன்னு சொன்னால், இதுல காட்டப்பட்டிருக்க இந்த ஹைலைட் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தோற்றப்பாட்டையும் காட்டும். அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் அங்க ஹைலைட் பண்ணி மாத்த இங்க படமும் மாறிக்கொண்டிருக்கும். அப்ப இங்க இடம்சார் தரவு ஒன்றினுடைய தரவு முழுக்க இதுல காட்டப்பட்டிருக்கும். அதாவது பண்புக்கூற்று அட்டவணைகளாகத்தான் பிள்ளைகளே இடம்சாரா தரவு இருக்கும். அதாவது சகல டீடைல்ஸும் இருக்கும். இந்த ஐடி ஒன்றுதான் இங்க இருக்கிற ஒரு இடத்தை காட்டும். ஐடி எண்ணில கொடுத்திருப்பேன், ஒவ்வொன்றா கொடுத்திருப்பேன். சரிதானே? ஓகே. அப்ப அதை விட இந்தியாலயம் இது கொஞ்சம் தெளிவா இருக்கு பாருங்க. இந்த படத்துல இதுல நம்பர் கொடுத்திருக்குது. இந்த மூன்றாவது என்ற இடம்சார் தரவு ஒரு சும்மா ஒரு நம்பர், இது ஒரு இடம்சார் தரவு வைங்க. மூன்றாம் நம்பர் இது. இந்த மூன்றாம் நம்பர் இங்க பாருங்க டீடைல்ஸ் கொடுத்துருக்கு என்னன்னு சொல்லி, அந்த ஜோன் ஜிப் என்று சொல்லி அங்கே கொடுத்துருக்கு. என்ன இதை நீட்டி கொண்டு போகலாம் அப்படியே. அப்ப அட்ரிபியூட் டேட்டான்னு காட்டியிருக்கு, உங்களுக்கு பார்க்க தெரியுது. இது ஸ்பேசியல் டேட்டான்னு காட்டியிருக்கு. அப்ப இடம்சார் தரவு எப்படி இடம்சாரா தரவோட தொடர்படுத்தப்பட்டிருக்கின்றதை நீங்கள் பார்க்கக்கூடியா இருக்கும். சரிதானே? ஓகே, அடுத்ததுக்கு போவோம். சரியா? சில இடம்சாரா தரவுகளுக்கு உதாரணங்கள் பாருங்க. வீதிகளின் நீளங்கள். அப்போ ஒரு வீதியை நீங்கள் இடம்சார் தரவென்று எடுத்தால் அது நீளங்கள். நாட்டின் சனத்தொகை, நாடு இடம்சார் தரவு, நாட்டில் இருக்கிற சனத்தொகை, வீதிகளின் நீளங்கள், பயிற்சிகை நிலப்பரப்புகள் எல்லாம் வரும். இதுல நான் அதே விஷயம் காட்டியிருக்கேன் பாருங்க. பண்புசார் தரவுகளும் இங்கால இது பண்புசார் தரவு அட்டவணை, இங்கால அந்த தோற்றப்பாடினுடைய இடமும் காட்டப்பட்டிருக்கு. சரிதானே? ரெண்டும் காட்டப்பட்டிருக்கு. ஆகவே ஜிஐஎஸ்ல 2 வகையான தரவுகளை நாங்கள் பிரயோகிக்கிறோம், பயன்படுத்துகிறோம். ஒன்று இடம்சார் தரவுகள், இரண்டாவது இடம்சாரா தரவுகள். அது உங்களுக்கு விளங்கி இருக்கும். சரிதானே? ஓகே, அடுத்த பார்ப்போம். இந்த ஜிஐஎஸ்ல தரவுகள் என்ற அடிக்கு மேலாக நாங்கள் படங்களை அமைக்கிறதுக்கு சில மாடல்கள், மாதிரிகளும் பயன்படுத்துகிறோம். ஜிஐஎஸ்ல சில தரவு மாதிரிகளை நாங்கள் இதில் பயன்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அதுல 2 வகையான தரவுகள் முக்கியமா இருக்கு பிள்ளைகளே. ஒன்று காவித்தரவு மாதிரி என்று சொல்ற வெக்டர் டேட்டா ஃபார்மேட் என்று சொல்லுவோம். இது தரவு அல்ல, பிள்ளையா சில பேர் விளங்கி கொள்ளாதேங்கோ. இது தரவு அல்ல. தரவு நாங்கள் ஏற்கனவே பார்த்து நாங்கள் இடம்சார் தரவு, இடம்சாரா தரவு. இது தரவு மாதிரி. எப்படி தெரியும் என்ற அடிப்படை தான் இது. புவியிலே அதாவது ஜிஐஎஸ்ல நாங்கள் படம் அமைக்க ஒவ்வொரு தோற்றப்பாடும் இவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறது. அப்ப காவித்தரவாகவும் இருக்குது, பரவல் தரவுன்னு சொல்ற ராஷ்டிர டேட்டா மாடலாகவும் இருக்குது. இப்ப 2 தரவு மாதிரிகளை நாங்கள் ஜிஐஎஸ்ல பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். சரிதானே? அந்த ஒவ்வொரு மாடல்லையும் பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன. அதுல நாங்கள் முதலாவதா பார்க்க இருக்கிறோம் காவித்தரவு மாதிரி, வெக்டர் டேட்டான்னு சொல்றது. காவித்தரவுன்றது என்ன? புவியில காணப்படுகிற ஒவ்வொரு இடம்சார் தரவுகள். இந்த இடம்சார் தரவுகள் நாங்கள் ஏற்கனவே படிச்சினாங்கள். அந்த இடம்சார் தரவுகள் எல்லாம் பல்வேறு விதங்கள்ல பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்கும். புள்ளிகளாக இருக்கும், கோடுகளாக இருக்கும், பல்கோணிகளாக அல்லது பரப்புகளாக பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்கும். அதைத்தான் நாங்கள் காவித்தரவுன்னு சொல்றோம். அப்ப புவியில இருக்கிற இடம்சார் தோற்றப்பாடுகள் ஒவ்வொன்றும் என்ன அடிப்படையில சேமிக்கப்பட்டிருக்கிறது என்றதுதான் இந்த விடயங்கள். பொலிகொன்னாக, அதாவது பரப்பாக, பாயிண்டாக, என்ன அதே மாதிரி லைனாக இருக்கும். அதாவது பரப்பாக, புள்ளியாக, கோடாக அந்த காவித்தரவு மாதிரி பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்கும். இது நாங்கள் கணனியில இவ்வாறான தோற்றப்பாடு அங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். இதனுடைய அனுகூலங்களை சுருக்கமாக பார்த்துட்டு போவோம். அனுகூலம், காவித்தரவின் அனுகூலம் ஒன்று, இந்த தரவுகளை நாங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம். தரவுகளை இலகுவாக விளங்கலாம். இரண்டாவது, இதை கணனியில சேமித்து வைக்கிறதுக்கு குறைந்த அளவுகள் போதுமாக இருக்கும். குறைந்த அளவில் சேமிச்சு கொள்ளலாம். கணனியில இலகுவாக இந்த காவித்தரவு மாதிரியை சேமிச்சு கொள்ளலாம். அடுத்தது, இடம்சார் தோற்றப்பாடுகள் ஒவ்வொன்றையும் பிள்ளைகளே நுட்பமாகவும் தெளிவாகவும் இதை காட்டலாம். ஒவ்வொரு இடம்சார் தரவுல தெளிவாக காட்டலாம். ஏனென்றா அந்த புள்ளி, கோடு, பரப்பண்ட அடிப்படையில் தெளிவாக வேறுபடுத்தி காட்டலாம். அடுத்தது, தனித்தனி வடிவங்களாக காட்டக்கூடிய விடயங்களுக்கு இது பொருத்தமானது. ஏனென்றால் ஒவ்வொரு மாதிரியும் வேறு வேற இருக்கிறதால தனித்தனி வடிவங்களாக காட்டக்கூடிய விடயங்களுக்கு இந்த காவித்தரவு மாதிரி ஒரு முக்கியமான அனுகூலமாக இருக்கும்.
நாங்கள் அடுத்தது பார்ப்போம் பிரதிகூலங்கள். காவித்தரவின் பிரதிகூலங்கள். இதுல இந்த தரவு மாதிரியை நாங்கள் பயன்படுத்தும் போது பிள்ளைகள் அதிக அளவு செலவு கூடிய ஒரு மாதிரியா ஃபார்மேட்டாக இது காணப்படுகிறது. இதுல அதாவது அதிக உயர்ந்த தொழில்நுட்பங்கள், உயர் தொழில்நுட்பம் கூடுதலாக தேவையாக இருக்கிறது இந்த மாதிரியை நாங்கள் பயன்படுத்தும் போது. இரண்டாவது குறைபாடு, முகாமைத்துவ குறைபாடு பராமரிக்கிறது, இதுகளில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதாக இருக்குது. அடுத்தது ஒன்றன் மேல் ஒன்றான விடையாய்வுக்கு பொருத்தமற்றது. அதாவது ஒன்றன் மேல் ஒன்றா பகுப்பாய்வு முறைகளில் பல்வேறு விதங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் இந்த ஒவ்வொரு இடம்சார் தரவு ஒன்றும் வேறு வேறு வடிவங்களில் இருக்கிறதால நாங்கள் இதை ஓவர்லேட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவு முக்கியமான விடயமா இருக்கு. அடுத்தது பாருங்க, வேறுபட்ட இயல்புடைய விடயங்களை இதுல காட்டலார். வேறுபட்ட இயல்புடைய விடயங்களை இந்த இதுல காட்ட முடியாது. அடுத்தது இத்தரவு வடிவத்தினை புதுப்பிக்க மேலாது, இடரீதியான பகுப்பாய்வுக்கு பொருத்தமற்றது. இவ்வாறான பிரதிகூலங்களை இது கொண்டிருக்கும். சரிதானே? அப்ப நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்தது காவித்தரவு, அதனுடைய நன்மை தீமை, அந்த வடிவங்கள் 3 நிலையில பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று கோடுகளாக, புள்ளிகளாக, பரப்பாக பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப நாங்கள் பார்க்க இருக்கிற அடுத்த மாதிரி வடிவம் GIS தரவு மாதிரி பரவல் வடிவம், ராஸ்டர் டேட்டான்னு சொல்றது பரவல் வடிவம். இதுல இந்த அதை விட வித்தியாசமானது. அதுல இருக்கிற ஒவ்வொரு இடம்சார் தரவுகளும் நெய்யரி சதுரங்களாக அல்லது நாங்கள் பிக்சல்களாக இங்கே பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்கும். அதாவது ஒவ்வொரு அந்த பிக்சல்ல நிரல் நிறை என்ற 2 விடயங்கள் இதுல இருக்கின்றன. பிக்சல் ஒவ்வொன்றுக்கு நிறை நிரல். அந்த ஒவ்வொரு நிறை நிரல்களாக எண்பெருமானங்கள் வழங்கப்பட்டு நெய்யரி சதுரங்களாக பிக்சலாக இங்கே காட்டப்பட்டிருக்கும். அங்கே கோடு புள்ளி பரப்பாக இருந்த இடம்சார் தோற்றப்பாடு எல்லாம் இந்த பரவல் வடிவத்திலே மாறிவிடும், பிக்சலாக அல்லது நெய்யரி சதுரங்களாக மாறிவிடும். அதான் இதுல காட்டப்பட்டிருக்குது. இதுல ஒவ்வொரு தோற்றப்பாடும் பிள்ளையில உரிய வடிவில பிரதிபலிக்காது. ஏனென்றா இது ராசன் மாதிரி புள்ளி கோடா இருக்காது. இது நெய்யரி சதுரங்களாக இருக்கிறதால தோற்றப்பாடுகள் உரிய வடிவத்தில் புவியில இருக்கிற ஒவ்வொரு தோற்றப்பாடும் சரியா தெரியாது. இந்த மாதிரியை பாருங்களேன். இதுல எப்படி ஒரு மாதிரி தெரியப்பட்டிருக்கின்றத பாருங்க. இதுல ஒரு உண்மையான ஒரு பிரதேசத்தின் படம் காட்டப்பட்டிருக்கு. இதில் பாருங்க, ஒரு வாட்டர், ஒரு நீர் பிரதேசம். இதுல இருக்கிற மரங்கள், காடுகளை காட்டி ஃபாரஸ்ட். இதுல ரோட்டு வருது இப்படியே. அதே போல இதுல ஹவுசஸ், வீடுகள் காட்டியிருக்கு. சரியா? இது இடம்சார் தரவு. இந்த இடம்சார் தரவு எப்படி இங்க மாறுதுன்ற பாருங்க. இந்த ஃபார்மேட்டுக்கு இந்த வாட்டர் சொல்லப்பட்டதுக்கு இங்க டபுள் போட்டிருக்கு. டபுள் அந்த இனிஷியல் போட்டு காட்டியிருக்கு இதுல. அதே மாதிரி இந்த வீதியை பாருங்க, இங்க காட்டு இடம்சார் தரவு. இந்த RR அப்படியே வருது. இந்த லைனுக்கு அப்படியே RR காட்டப்பட்டிருக்கு. காடு F காட்டியிருக்கு, ஃபாரஸ்ட் இந்த இடங்களை பாருங்க. அதே மாதிரி H இங்க பாருங்க, H ஹவுசஸ் இங்க காட்டப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஃபார்மேட் பிக்சலாக நெய்யரி சதுரங்களாக தான் ராஷ்டிர மாடல்ல இடம்சார் தரவு தெரியும். இதுல இந்த விஷயத்தை பாருங்க, கொஞ்சம் பெருசா காட்டியிருக்கு. இதுதான் நான் சொன்ன என்ன நிரல்கள் நிறைகள் காட்டி ஒரு பிக்சல் எவ்வாறு காட்டப்பட்டிருக்கின்ற ஃபார்மேட்டை இங்க பாக்குறீங்க. பிக்சல் எப்படி உருவானது. இந்த ஒவ்வொரு பிக்சலுக்கும் பெருமானங்கள் இருக்கின்றன. இதன் அடிப்படையில தான் பரவல் தரவு இதுல காட்டப்பட்டிருக்கு. GISல பரவல் தரவு மாதிரி தான் இது. இவ்வாறான வடிவங்களை இருக்கும். சரிதானே? அப்ப உங்களுக்கு பரவல் தரவு எப்படியான வடிவத்தை இருக்குன்னு பார்த்த நீங்கள் இப்ப பாருங்க அதனுடைய அனுகூலங்கள். பரவல் தரவின் அனுகூலங்களை பார்த்தீங்கள் என்றால் முதலாவது பாருங்க, ஒன்றன் மேல் ஒன்றான விடையாய்வுக்கு இது பயனுடையது. ஏனென்றால் எல்லாம் நெய்யரி சதுரங்களா இருக்கிறபடியா ஓவர்லேட் பண்ணலாம். ஒன்றன் மேல் ஒன்றான விடையாய்வுக்கு இது மிகவும் பயனுடையது, ஒரே நெய்யரி சதுரங்கள். அதே போல குறைந்த தொழில்நுட்பம் இந்த மாதிரிக்கு போதுமானது. அதிக அளவு தொழில்நுட்பம் தேவைப்படாது. மிக இலகுவான தரவு கட்டமைப்பை இந்த மாதிரி கொண்டிருக்கும். தொடர்ச்சியான தரவுகளை காட்ட சிறந்த மாதிரி. ஏனென்றால் நெய்யரி சதுரங்கள் தொடர்ச்சியாக போறதால தொடர்ச்சியான அம்சங்களை இந்த மாதிரியில காட்டலாம். 3D முப்பரிமாண வடிவங்களை கூட காட்டக்கூடியதா இருக்கும். அடுத்தது வலைப்பின்னல் பகுப்பாய்வுகளை மேற்கொள்ளலாம். ஏனென்றால் இதுல முக்கியமாக தரவுகள் நெய்யரி சதுரங்களாக காட்டப்பட்டது. எனவே நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகளே, இதனுடைய பிரதிகூலங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தால், ஒன்று பாருங்க, பரவல் தரவின் பிரதிகூலங்கள் கவனிங்க. நெய்யரி சதுரங்கள் பெரிதாக்கும் போது சரியோ படங்கள் தெளிவில்லாது போகும், உருவம் மாறி வேற விகாரமாக மாறும். அது உங்களுக்கு தெரியும். இப்போ டிஜிட்டல் உலகத்தில் இருக்கிற ஒரு படத்தை நாங்கள் ஜூம் இன் பண்ணினோம்னா சரியான உருவத்துக்கு வராது, வேற விகாரமான உருவமாக தான் வரும். அப்போ அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. குறைந்த தொழில்நுட்பங்கள் பயன்படுத்துவதனால் இதுல கூடுதலான எரர்ஸ் வழுக்கள் ஏற்படும். இந்த பரவல் மாதிரியில் கூடுதலான எரர்ஸ் வரும். அதே போல கணனியில சேமிக்க அதிக அலகுகள் தேவைப்படும். இந்த பரவல் தரவை
கணனியில நாங்கள் சேமிக்கிறேன்டா அதிக அளவு அலகுகள் தேவை. இது மட்டுமல்ல, உண்மை தோற்றப்பாட்டிலிருந்து படங்கள் விகாரப்பட்டிருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு தோற்றப்பாடும் இங்கே உங்களுக்கு தெரியும் என்னவா என்ன உருவத்தில் இருக்குன்னு சொன்னால் பிக்சல்களாக அல்லது உருவங்களாக இல்லாமல் பிக்சலாக, அதாவது நெய்யரி சதுரங்களாக காட்டப்பட்டிருக்கிறதால உண்மையான தோற்றப்பாட்டை நாங்கள் பார்க்கலாம். இதுல குறிப்பாக அதிக தரவு அலகுகளை கொண்டிருக்கும். அதே போல அதிக நேரமும் இந்த தரவுக்கு தேவைப்படுகிறது. சரிதானே? ஓகே. அப்ப நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்தது தரவு, ஜிஐஎஸ்ல இருக்கிற கூறுல தரவு. முதலாவது வன்பொருள், சரியா, இரண்டாவது மென்பொருள், தரவு. இப்ப நாங்க பார்க்க போற மூன்றாவது பயணிகள், யூசர். இதுல இந்த படத்தை பார்க்க தெரியும். பயன்படுத்துறார்கள் என்ன செய்யணும், ஜிஐஎஸ் பயன்படுத்துறார்கள் என்ன செய்து கொண்டிருக்கணும்ன்றதை இந்த படத்துல நீங்கள் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய இருக்கும். படத்தை நாங்கள் இப்படி பயன்படுத்துகிறார்கள், ஜிஐஎஸ் படத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள் அல்லது தயாரிக்கிறார்கள் என்ற விடயத்தை இந்த படம் பார்க்கிறது. இதுல பாருங்க, இந்த பயணிகள் என்றது யார், யூசர் என்றது யார்? ஜிஐஎஸ் செயல்முறையில ஈடுபடும் தொழிற்திறன் மிக்க ஆளணியினரை நாங்க சொல்லலாம். ஆராக்கண்டா தொழில்நுட்பவியலாளர்களாக இருக்கலாம், தரவு பகுப்பாய்வாளராக இருக்கலாம், வளவாளர்கள், பொறியியலாளர்கள், முகாமைத்துவ ஆளணியினர் எல்லாரும் இந்த ஜிஐஎஸ் பயன்படுத்துறதால அவர்களை நாங்கள் பயணியர்களாக சொல்லலாம். பயன்படுத்துகிறார்கள், ஜிஐஎஸ் கூடுதலாக பயன்படுத்துகிறார்கள் தான் இந்த பயணிகளாக இருப்பார். நாங்க நாலாவது முறையை பார்க்கிறோம். இதுல அடுத்த விடயம் முறைமைகள். சரியா, இவ்வளவு நேரம் பார்த்தது யூசர் யாராக்கல்னு சொல்லி சுருக்கமா பார்த்து நாங்கள் இதிலேயே நாங்கள் சுருக்கமாக தான் பார்க்க இருக்கிற மெத்தட்ஸ், முறைமை. ஜிஐஎஸ்ல எப்படி புவியியல் தகவல் முறைமையினை இயக்குவதற்கு பயன்படுத்தப்படும் பல்வேறுபட்ட முறைமைகள் தான் பிள்ளைகள் முறைமைகள் என்று நாங்கள் பார்க்கிறோம். பல்வேறுபட்ட முறைகளைத்தான் முறைமைகள். இதற்கு வெவ்வேறுபட்ட முறைமைகளை நாங்கள் படமாக்கல்ல பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது ஒவ்வொரு செயற்பாடு அல்லது நோக்கத்தின் அடிப்படையில் இந்த மெத்தட்ஸ் மாற்றம் அடையும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட்ஸை கை கொள்வார்கள். ஆகவே ஜிஐஎஸ்ல பல்வேறுபட்ட மெத்தட்ஸ் முறைகள் இருக்கின்றன. அதுக்கு பொருத்தமான முறையில நாங்கள் ஏதாவது ஒன்றை தெரிவு செய்து பயன்படுத்தலாம். இப்ப இவ்வளவும் இந்த ஜிஐஎஸ் இந்த கூறுகளை நாங்கள் இப்ப பார்த்து நாங்கள் தெரிதான் இந்த எப்படி இந்த மெத்தட்ஸ் ஒவ்வொன்றுக்கு ஒன்றுக்கு மாற்றம் அடையுதுன்றதை இங்க பார்க்கலாம் இந்த படத்துல. சரிதானே? அப்ப இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்தது ரெண்டு விஷயங்களை, ஒரு விஷயத்தை விரிவா பார்த்து நாங்கள் ஜிஐஎஸ் என்ற என்ன, ஜிஐஎஸ் என்ற பண்புகள், ஜிஐஎஸ் என்ற கூறுகள் பார்த்தோம். இப்ப ஜிஐஎஸ் அதாவது புவியியல் தகவல் முறைமையின் பயன்பாடுகள் என்ற விடயத்துக்கு வரப்போறோம். கவனிச்சு கொள்ளுங்க, இது முக்கியமான விடயம். ஜிஐஎஸ் பயன்பாடுகள். ஜிஐஎஸ் பயன்பாடுகளை முதலாவது பாருங்க, மேற்படிதல் ஓவலே, அதாவது மேற்படிதல் படங்களை ஜிஐஎஸ் நுட்ப முறை கூட அமைக்க முடிகிறது ஒரு முக்கியமான பயன்பாடு. இதுல பாருங்க, இந்த ஓவலே என்பது இதுல பாருங்க இந்த ரெண்டு படங்கள் என் பிள்ளைகளை கீழே இருக்கிறது பிள்ளைகள் உண்மையான படம், உண்மையான ஒரு நிலத்தோட்டம். அதை நாங்கள் பல்வேறுபட்ட லேயர் ஒவ்வொரு தகடுகளாக தட்டுக்களாக பிரிச்சிருக்கிறோம். பாருங்க, தட்டுக்களாக பிரிச்சிருக்கோம். இதுல இருக்கிற இந்த உண்மையான உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தோற்றப்பாடையும் ஒவ்வொரு கருப்படங்களாக ஒவ்வொரு விடயங்களாக பிரிச்சு தனித்தனியாக ஆக்கியிருக்கிறோம். இதை நாங்கள் தேவைக்கேற்ற மாதிரி என்ன செய்யலாம், இந்த கருப்படங்களை நீக்கலாம், சேர்க்கலாம். அப்ப இவ்வளத்தையும் ஒருங்கிணைக்கிறதை தான் நாங்கள் ஓவலே என்று சொல்றோம், மேற்படிதல் என்று சொல்றோம். அப்ப பல்வேறுபட்ட கருப்படங்களை இஞ்சால பாருங்க, இதுலயும் பார்க்கலாம். ஒவ்வொரு பாருங்க, முதலாவது கஸ்டமர்ஸ் என்று போட்டு இருக்கு, வீதிகள் என்று போட்டு இருக்குது, சில விடயங்கள் போட்டு இருக்கு, லேண்ட் யூஸ் எல்லாம் போட்டு இருக்கு. கீழே இருக்கிற ரியல் வேர்ல்ட் உண்மையான உலகம். இந்த உண்மையான உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தோற்றப்பாடும் இங்க என்ன மாதிரி காட்டியிருக்கு, ஒவ்வொரு தட்டுக்களாக காட்டப்பட்டிருக்கு. அப்ப இந்த தட்டுக்கள் என்றது ஒவ்வொரு கருப்படம். அதுகளை நாங்கள் தேவைக்கேற்ற மாதிரி ஓவலட் பண்றது அல்லது ஒருங்கிணைக்கிறது தான் இந்த ஜிஐஎஸ் ஒரு முக்கியமான பகுப்பாய்வாக இருக்கிறது. ஆகவே ஏனைய இன்றைய கால படங்களை பயன்பாட்டை விட இது ஒரு முக்கியமான பகுப்பாய்வு முறையாக இருப்பது இந்த ஓவலே. சரிதானே? ஓவலே என்பது பல்வேறுபட்ட படங்களை ஒருங்கிணைக்கிறோம். ஓகே பிள்ளைகளே, நாங்கள் அப்ப பல்வேறு வகைப்பட்ட அடிப்படையில் இந்த படங்களை ஓவலேட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது பாருங்க, 3D மேப்ஸை இது நாங்கள் உருவாக்கலாம். 3D மேப்புகளை ஜிஐஎஸ்ல நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இருக்கு. முப்பரிமாண படங்கள் இதில் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, எப்படி 3D படங்கள் ஆக்கலாம் இந்த ஜிஐஎஸ்ல சொல்லி இதுல சாஃப்ட்வேருக்குரிய படம் காட்டப்பட்டிருக்கு. ரைட், அடுத்தது கவனிங்க, மூன்றாவது பயன்பாடு நன்மை, படத்தகவல்களை இற்றப்படுத்தக்கூடிய அப்டேட்டிங் செய்யக்கூடியதா இருக்கும். அதாவது புதிய தகவல்களை சேர்க்கலாம், தேவையில்லாத தகவலை நாங்கள் நீக்கக்கூடியதாக இருக்கிற விடயங்களை நாங்கள் இதுல பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, நாலாவது நன்மை அல்லது பயன்பாடு, இடம்சார் தரவுகளை பிள்ளைகள் ஒருங்கே கொண்டிருத்தலண்டா ரெண்டு தரவையும் நாங்கள் பண்புசார் தரவு அட்டவணையில பார்க்கலாம், படத்தகவல்களை படங்கள்ல பார்க்கலாம். இது ரெண்டையும் ஒருங்கிணைச்சு பார்க்கிற ஒரு விடயம் ஜிஐஎஸ்ல மட்டும்தான் இருக்கின்றது ஒரு முக்கியமான விடயம்.
அடுத்தது பாருங்க, படங்கள் தரமானது. ஏனென்றா எண்ணிலக்க முறையில நாங்கள் இந்த படங்களை அமைக்கிறதால படங்கள் மிக நீண்ட காலத்துக்கு வச்சிருக்கலாம். அதன் துல்லியத்தன்மை தெளிவுத்திறன் கூடவா இருக்கிறதால பிள்ளைகள் படங்கள் தரமாக இருக்கும். அடுத்தது படமாக்கலை இலகுவாகவும் விரைவாகவும் நாங்கள் செய்யலாம். படமாக்கலை கணனி ஊடாக தரவு சேகரித்து விரைவாக பகுப்பாய்வு செய்து திருத்தங்களை செய்து விரைவாக இந்த படங்களை நாங்கள் ஆக்கக்கூடியதாக இருக்கு. ஓகேவோ, நாங்கள் இதோட இந்த பாடப்பிடியத்தை முடிச்சு நாங்கள் அடுத்த வகுப்புல தொடர்ந்து பார்ப்போம். நன்றி பிள்ளைகளே.